முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல அதிகமான பக்தர்கள் வந்து போகக்கூடிய கோவிலா இருக்கிறது பழனி முருகன் கோவில். பழனி முருகன் கோவில் பத்தி பலரும் அறியாத வழிபாட்டு முறைகள், சடங்குகள், அதிசயங்கள் ஏராளம் இருக்குது. அப்படி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்தான், வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான நிகழ்வுக்காக பழனி முருகன் மலை மேல இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய நிகழ்வு. இந்த ஒரு நாள் தவிர மற்ற நாட்கள்ல அவரு மலையில இருந்து இறங்கி வர்றதே கிடையாது. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல ஆன்மீக மகத்துவம் நிறைஞ்ச மூன்றாம் படை வீடு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். மதுரையிலிருந்து மேற்க சுமார் 115 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம். பக்தர்களோட மனச ஆழமா தொடக்கூடிய ஆன்மீக தலம். ஒரு நாள் சிவபெருமான் தன்னோட 2 மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஞான பழத்தை கொடுக்க முன் வந்தாரு. உலகத்தை முதல்ல சுத்தி வர்றவங்களுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. முருகன் உடனே மயில் மேல ஏறி உலகத்தை சுற்ற போயிட்டாரு. ஆனா விநாயகர் தன்னோட பெற்றோர்களையே அவரோட உலகமா நினைச்சு அவங்கள சுத்தினாரு. இதனால ஞானப்பழம் விநாயகருக்கு கிடைச்சது. இத கேட்ட முருகன் மனமுடைஞ்சு எல்லாத்தையும் துறந்து இந்த பழனி மலையில வந்து தவம் இருந்தாரு. அப்போ சிவபெருமான் சொன்ன வார்த்தை, பழம் நீ, நீயே ஞானம், நீயே பழன். அதுதான் பழம் நீ அப்படின்னும் பழனி அப்படின்னும் மாறி போச்சு. பழனியோட வரலாற்றுல இடும்பரோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. அகத்திய முனிவரோட உத்தரவின்படி இடும்பன் சிவகிரி அப்புறம் சத்திகிரி அப்படிங்கிற 2 மலைகளை காவடி தடியில சுமந்துக்கிட்டு வந்தாரு. அந்த மலைகளை இறக்கி வச்ச இடம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனி. பின்னாடி முருகன் சிறுவனா வந்து இடும்பனை சோதிச்சு அவனை வீழ்த்தி அதுக்கு பின்னாடி உயிர்ப்பிச்சு வரம் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடிதான் காவடி எடுத்தல் முருக வழிபாட்டோட முக்கியமான அம்சமா மாறுச்சு. இங்க இருக்கிற முருகப்பெருமான் சிலை சித்தர் போகரால உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை. 9 நச்சு பொருட்கள் சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த சிலை தெய்வீக மருந்து சக்தி கொண்டதா கருதப்படுது. இரவு முழுக்க சந்தன காப்பு பூசப்பட்டு காலையில் அது பக்தர்களுக்கு வழங்கப்படும். அந்த சந்தனம் உடல் நலத்துக்கு ரொம்பவே சிறந்ததா நம்பப்படுது. மற்ற முருகன் தலங்கள் மாதிரி இல்லாம பழனியில சரவண பொய்கை மலை மேல இல்ல. அது அடிவாரத்துல இருக்கக்கூடிய திருவாவினங்குடி கோவில் பகுதியில அமைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய ஆன்மீக ரகசியங்கள்ல ஒன்னா கருதப்படுது. பழனி மலையை அடைய 690 படிகள் ஏறணும். குடும்பத்தோட இந்த படிகளை ஏறி முருகனை தரிசிக்கிறது குடும்பத்துல செழிப்பு கொடுக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. பழனியில நடக்கக்கூடிய ரொம்பவே சிறப்பான விழாக்கள்ல ஒண்ணு கந்த சஷ்டி. இந்த நாள்ல மட்டும் முருகப்பெருமான் மலையிலிருந்து இறங்கி வந்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்யறாரு அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. அதுக்கு பின்னாடி மறுபடியும் மலையோட உச்சிக்கு திரும்பி போறாரு. இந்த நிகழ்வு பக்தர்களுக்கு நேரடியா தெய்வ அனுபவமா உணரப்படுது.